வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. இதை ஒட்டி மார்க்கெட்டே வந்து பரபரப்பாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இதை ஒட்டி நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்றத முதல்ல ஒரு அனலைசிஸ் பண்ணிடுவோம். கடந்த காலத்தையும் இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு 1 வீக் 1 மந்த்துக்கான சார்ட் எடுத்து நம்ம என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கான ரேஞ்சஸ் என்னென்ன, நம்ம கவனிக்க வேண்டிய ரேஞ்சஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு அனாலிசிஸ் வீடியோ. ஹவு டு அனலைஸ் நிஃப்டி சார்ட் அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு அனாலிசிஸ் வீடியோவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது. tradingview.comல இருக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய வீக்லி சார்ட் இது. இந்த வீக்லி சார்ட் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 2 உச்சங்கள் இங்கே நடந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 24 நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சமீபத்தில் இந்த டிசம்பர் 25 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு இதே இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ராபப்ளி நம்ம வந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். சரியா, இதான் அதிகபட்சம் நிஃப்டி போனது. 0.26 350 60 அந்த ரேஞ்ச். இப்போ வந்து நிஃப்டி மேலே போயிட்டு திரும்ப இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக கீழே வந்துட்டுருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், டிசம்பரில் இருந்தது, அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே இந்த 4 வாரமும் கீழே தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ பட்ஜெட் வேறு இருக்குது நாளைக்கு, அதனால தான் இந்த இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை அப்படியே நான் டேயில் மாற்றுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், டேயில் மாற்றினீங்கன்னா ஏன் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 முறை இது வரைக்கும் வந்துட்டு மேலே போய் இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே போயிருக்கு. திரும்ப இது இங்கே வருமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறது நம்ம கொஷின் மார்க். லாஸ்ட்டு 3 டேஸாக மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓவரால் வீக்லி கேண்டலில் வந்து பச்சை தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம நோட் பண்ணணும். இந்த பாயிண்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பாயிண்ட் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து ஹிஸ்ட்ரியில் எதாவது நடந்திருக்கா, அதாவது பேக் கொஞ்சம் சார்ட்டை பின்னோக்கி பார்க்கணும். எப்பயுமே நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எப்பயுமே சார்ட்டை வந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து அதில் ஏதாவது வந்து நடந்திருக்கா, ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து திரும்பவும் இந்த வீக்லி சார்ட்டுக்கே போயிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீக்லி சார்ட் பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இது நம்ம ஏன் ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு 2-3 ரீசன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனிப்பாக பாருங்கள். இப்போ நிஃப்டி வந்து இப்படி மேலே போச்சா, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போயிருக்க, திரும்பி இங்கே வந்துச்சு. ஓகே, இந்த இடம் பார்த்துக்கோங்க, இந்த இடம் பார்த்துக்கோங்க, இந்த இடம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நிறையா டைம் வந்து இது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. ஓகே, 2 வாட்டி இந்த சப்போர்ட்டை ஆனர் பண்ணாமல் பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் டவுன் ஆகிருக்கு கீழே. ஓகே, இது வந்து மட்டும்தான் நெகட்டிவ் ட்ரெண்டு. 3 டைம்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் மேலே போயிருக்கு. ஓகே, இதை கூட நம்ம சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். பட் இது 2 வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் இந்த இடம். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் ட்ராயிங் எல்லாத்தையும் நான் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் நமக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன, இந்த மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருமா இல்லை இங்கே இந்த ரிவர்ஸ் எடுக்குமா அப்படின்றது 2 பாயிண்ட். இங்கே வரும்ன்றதை நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன கூறுகள் இருக்குது, என்ன சான்சஸ் இருக்குன்றதை திரும்ப பேக் டவுன் பண்ணி பார்த்திங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு லைன் கிடைக்கும். அது எப்படி நான் இந்த லைனை வரைஞ்சன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும். மார்க்கெட் இங்கே வந்துச்சு இல்லையா, நான் அகெயின் திரும்ப அந்த இதுக்கே போகிறேன். மார்க்கெட் வந்து என்ன பாருங்கள், இப்படி போச்சுல்ல, இந்த இடத்துல வந்துச்சு, திரும்ப இங்கே போச்சு. இப்போ இந்த இடம் பாருங்கள், ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு. இது பிரேக் அவுட் ஆன பிறகு தான் இது மேலே போச்சு, ரைட்டா? அதே மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வரப்போ ஒரு 2-3 நாளைக்கு இந்த இடத்துல தடுமாறுச்சு இந்த ஜோனில், அதுக்கப்புறம் தான் கீழே வந்துச்சு. அதே மாதிரி ரிவர்ஸில் போகும்பொழுதும் இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரொம்ப தடுமாறி இருக்குது, ரைட்டா?
அதேமாதிரி இந்த இடத்துக்கு இதுக்கு மேலே அதால் பிரேக் அவுட் ஆகி போக முடியாமல் திரும்ப கீழே வந்துருச்சு. திரும்ப பாருங்கள், இந்த வருஷம் இந்த 25ல் ஃபினான்ஷியல் இயரில் திரும்பவும் இங்கே நிறையா வாட்டி ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வட்டம் போட்ட இடங்கள் எல்லாமே மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான இடங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி போடுறேன், இங்கே பாருங்கள். ஓகே ஓகே ஸோ இப்போ 2 வாட்டி இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் ரொம்ப தடுமாறி இருக்குது. ஆனால் 2 வாட்டியுமே இந்த இடத்துலேருந்து அது மேலே போகவே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே வந்திருக்கு, மேலேருந்து கீழே வரும்போது கீழே வந்திருக்கு, கீழேருந்து மேலே போகும்போது இந்த இடத்துல தடுமாறுனா மேலே போகுது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் கலர் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், இவ்வளோ மாற்றிக்கிறேன். இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, இந்த லைனுக்கு வந்துச்சுன்னா, அதாவது 25,000 பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கீழே போகுது. இதேமாரி பாருங்கள், இது டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் மேலேருந்து மார்க்கெட் கீழே வரும்பொழுது இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஹானர் பண்ணாமல் நிறைய வாட்டி பிரேக் டவுன் ஆகி கீழே தான் போகுது. பட் அதுவே இந்த மேல் நோக்கி போகும்போது பாருங்கள், இப்போ இங்கேருந்து மேல் நோக்கி போகுது. இந்த மேல் நோக்கி போகும்போது இந்த ஜோனில் தடுமாறினாலும் மேலே போகுது. ஆனால் இப்போ நம்ம எந்த ஜோனில் இருக்கோம், எந்த பேட்டர்னில் இருக்கோம்னா கீழே இருக்கும். கரெக்டாக? இப்போ கீழ் நோக்கி இருக்கும். அப்போ கீழ் நோக்கி இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தடுமாறினாலும் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அகெயின் நமக்கு எப்பயுமே இந்த ஹிஸ்ட்ரியை தான் பார்க்கணும். இது வந்து ஒரு அனுமானம் தான், அது ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது இப்படிலாம் நடந்துச்சு, அதனால் ஃப்யூச்சரில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இது. இப்போ நான் திரும்ப போடுறேன், கிளியராக பாருங்கள், இது டவுன் ட்ரெண்ட். ஓகே, டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் ஜோன் ஹானர் பண்ணாமல் கீழே வருது. அதே மாதிரி இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் இந்த சப்போர்ட் ஜோன் ஹானர் பண்ணாமல் கீழே வருது. அப்போ இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹானர் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இப்போ நான் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்னா, என்னோடய அனாலிசிஸ்க்கு எப்போல்லாம் கீழே வரும்போது இந்த இடத்துக்கு வருதோ ஹானர் பண்ணாமல் கீழே வருது, அதனால் இந்த டைமும் ஹானர் பண்ணாமல் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றது என்னுடைய அனுமானம். ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி தடுமாறும். இது வாரம், அதாவது வாரம், அதனால் ஒரு நாள் இல்லை, 2-3 வாரங்கள் இல்லைனா ஒரே வாரத்தில் கீழே வரலாம், நமக்கு தெரியாது. பட் இங்கே கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த ஜோனில் 25 பாயிண்ட் இந்த சைடில். அதுக்கப்புறம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம இப்போ இந்த 3 டவுன் ட்ரெண்டையும் பார்த்தல, இந்த 3 டவுன் ட்ரெண்டில் இதில் வந்து ஒரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இந்த ஜோனுக்குள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கேண்டல்ஸ், எல்லா வாரமும் ரெட்டு நல்லா கீழே வந்துச்சு. இந்த 2ஆவது வாட்டியும் எல்லா வாரமும் ரெட் கேண்டில் கீழே வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகிருக்குன்னா, இந்த ஜோனில் இந்த ரெட்டு வந்து க்ரீனாக மாறி இந்த கோட்டுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது. என்ன டவுட்னா, இப்போ இது மாதிரி சரசரமாக கீழே வருமா அடுத்த வாரமும், இல்லை கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு கீழே வருமா, இல்லை இந்த எப்படி இங்கே மேலே போகுமா அப்படிங்கிற டவுட் வந்து இந்த வாரத்தில் இருக்குது. நமக்கு எனக்கு இருக்குது கண்டிப்பாக டவுட்டு. உங்களுக்கும் நீங்களும் அது மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா உங்களது டவுட்டு எதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே டவுட் இருக்கிறதுனால நானுமே ஃபுல்லாக கீழே வரும் அப்படிங்கிறத நம்ப முடியல. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை தான் நான் என்னுடைய ஜோனாக நான் வாட்ச் லிஸ்ட்டில் போடுவேன். அதாவது இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஜோன். இந்த 25, இந்த 24,400 டு இந்த 25,000, இந்த 25,000 வச்சுக்கலாம். இல்லைனா இந்த 4,800 இந்த விக்கை வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா 4,800, 900 வரும். நம்ம எப்படியே வச்சுப்போம். 24,300லேருந்து 25,070 கிட்டத்தட்ட இந்த 600 பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஜோன். இமிடியேட்டாக லெட் சப்போஸ் உடனே இறங்காமல் கொஞ்சம் இந்த ஒரு புல் பேக் கொடுத்து டவுன் ஆகணும் அப்படின்னா அது எப்படி போகும் அப்படின்னா, இது வரைக்கும் போகும், இப்படி போகும். இந்த இடம்னா உங்களுக்கு 25,600. ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. நிஃப்டியில் நான் பார்க்குறது எல்லா ட்ராயிங் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன்.
நீங்களும் இப்படி தான் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணுறப்ப ஒரு நோட் புக்கில் நம்ம கிறுக்கிற மாதிரி தான் கிறுக்கி ஆகணும், ஒரு வழி இல்லை. இந்த 4மே க்ரூஷியலான ஒரு பகுதி. இந்த பச்சை விழுந்ததுனால தான் டவுட் நமக்கு. அதனால் நான் சொன்னேன், இந்த ஜோனையும் கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே. அதுக்கடுத்தது இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்ததில் கீழே வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஜோனையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஜோனையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஓகேவா? இப்படி வச்சு இந்த 2 ஜோனு தான் டவுனாக தான் இங்கே வரும். அப்பாச்சுன்னா இதுக்குள்ளே தான் தடுமாறும். இதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 25,600 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு பழையபடி 26க்கெலாம் போகும். இல்லைன்னா இதுதான் என்னோடய ரேஞ்ச். இதெல்லாம் தாண்டி நம்ம கையில் இல்லாத சில விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து என்னென்ன வருதுன்றதை நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட்ஜெட்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கு இதே டைமில் ஃப்ரைடே சாட்டர்டேயில் நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணுவோம். நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணும். இன்னும் மேலே கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கற்றுக்கலாம். இன்னொன்று நாம் வந்து வெபினார், அதாவது கிளாஸஸ் கூட டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுக்கலான்ற ஐடியா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன், உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நிஃப்டி உடைய அனாலிசிஸ். என் பார்வையில் உங்கள் பார்வையில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.